வணக்கம் ஹலத்தோடா. வணக்கம் நேயர்களே. சிபிஐக்கு ஒரு வழியாக வழக்க மாத்தாச்சு. டிவிக்கு பாய்ஸ் அனில் கொஞ்சம்லாம் பார்த்தோன்னா கமாண்ட்ஸ் ஃபயர் பண்ணுறாங்களே. தீபாவளி ஆட்சியை பிடிச்சிடும் நம்மள. இதை அதாவது இவங்க பண்ற அரசியல் மட்டும் நமக்கு புரியவே. அதாவது மக்களே, வீடியோ பாக்குற தாவேகா உறுப்பினர்கள் இவ்வளவு நாள் எங்களை வந்து ஒரு அடையாளத்தோட பாத்தீங்க. இன்னைக்கு நாங்க சில நியாயமான கேள்வியை கேட்கிறோம். கண்டிப்பா நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு இல்ல, உங்க கட்சிக்காரனாவே என்ன நினைச்சுக்க. அப்படி நினைச்சாதான் என்ன கேட்பேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு, சிபிஐனா என்னன்னு சொன்னீங்க. உங்க கட்சி மாநில தலைவர் எல்லாருமே எஸ்ஐடி இருக்கு. எதற்கு சிபிஐன்னு அருண்ராஜ் போர்டு பிடிச்சவர். ஆதவ் வந்து சிபிஐ கிட்ட போனாலே 8 வருஷம் 4 வருஷம் காலம் தாழ்த்துவது தான் அப்படின்னு சொன்னவர். ஏமாற்றம். ஆமா. விஜய் பேசுமான சொன்னா சிபிஐ வந்து பாஜக RSS ஓட பின்புலமா இருக்கு, பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. மேடையிலே சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப இவங்க சிபிஐ கேட்கலனா நம்ம உண்மையா பேசுவோம். இவங்க சிபிஐ கேட்கல. கேட்டது 2 பேர் மனுதாரர்கள் 2 பேர் கேக்குறாங்க. இப்ப ஜட்ஜு நீதிபதி சிபிஐக்கு மாத்திட்டாரு. இதை எதிர்க்க வேண்டியது யாரு? இந்த கேள்வி நான் கேட்கறது. எதிர்க்க வேண்டியது கோல் தானே. அது சிபிஐ வேணும்னு சொல்லிதான் இப்படிலாம் ஒரு கோல் போட்டிருக்காங்க. உண்மையிலே நீ சிபிஐக்கு எதிரானவர்னா நீங்க எதிர்க்க வேண்டியது யாரு? இல்லங்க, நாங்க சிபிஐக்கு எதிரானது. சிபிஐ வந்து 5 வருஷம் காலத்தாழ்த்தும். எங்க மக்கள், எங்க குடும்பத்துல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. உடனே நீதி வேணும். சிபிஐ வேண்டாம், வேற ஏதாவது விசாரணை கொடுங்க. வேண்டாம்னு சொல்லணும்ல. சொல்ல முடியும். ஆனா மாற கொண்டாட்டம். சரி, இப்ப இந்த 2 பேர் மனுதாரர் போட்டாங்கல்ல, அவங்க யாருன்னு நீங்க பேசிருப்பீங்க. ரூஷ் கரிகலன் சேனல்ல கூட போட்டு பேட்டி இருந்தாங்க. அவர் பார்த்தனா கையத்தை வந்து அரசு வேலை வாங்கி தரேன், காசு கொடுக்க நிர்வாகியது. ஆமா, அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கைது வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னொன்னு பிருத்திவிக்கு அவங்க அப்பா பன்னீர்செல்வம், இவர் வந்து பையனை வச்சு ஏமாத்தி கேஸ் போட்டாரு. சரிங்களா? இப்ப இவங்க போட்டதுனால சரின்னு நீதியரசர் வந்து சிபிஐ யார் கேட்டா என்ன கேட்கல என்ன, இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கட்டுமே அப்படின்னு தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. சரி, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது இவங்க கொண்டாடுறாங்களே, இன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுறாங்க. இந்த வழக்கு என்ன தெரியுமா? கரூர்ல நடத்த ஸ்டாப்பட் வந்து விஜய் குற்றம் சாட்டப்பட்டவரா, விஜய்னால் உயிரிழந்தவர்களா, விஜய் கட்சியினர்னால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கா, இது இல்ல உங்க கட்சியில் இருக்க மாவட்ட நிர்வாகிகள் இல்ல மாநில நிர்வாகிகள் காரணமா அப்படின்னு ஒரு விசாரணை இருக்குல்ல, இல்ல காவல்துறையா இல்ல திமுகவா அப்படின்ற ஒரு விசாரணை இருக்குல்ல. இதை யாரு விசாரிக்கணும்ன்றதான் இன்னைக்கு கேஸே. மாநில அரசா மத்திய அரசாங்கமா, இது ரெண்டுத்துல யாரு விசாரிக்கணும் கேஸே. இது சிபிஐன்னு விசாரிச்சது. அதுக்கு நீங்க கொண்டாடுறாங்க. அதுதான் எதுக்கு கொண்டாடணும்? விடுதலை கிடைச்சிருச்சுன்னா சம்பந்தம் இல்லாம. அதாவது அது என்ன காரணம்னா, கட்சியை கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டாங்க. அதனால வந்து சிபிஐ வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாநில என்ன பார்க்க முடியுமா? இதுதான் இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு வேலையை பார்த்து விட்டு போய் சிக்கி இருக்காங்க. இதுவே எப்பெல்லாம் இவங்க பிஜேபி பத்தி பேசுறாங்களோ அப்பெல்லாம் மோடி லைட்டா தட்டுவாரு கையில. அப்புறம் நல்லா இருக்கியாப்பா, 2வது பக்கத்தை திருப்பவா அப்படின்னு திருப்புவாரு. நீட்டு கொண்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இந்தி கொண்டாதான் நல்லா இருக்கும். 3 மணி படிக்கட்டும், என்ன தப்பு பண்ணுவீங்க? அப்புறம் எல்லாத்தையும் பேசுவீங்க. என்னோட கமெண்ட்ல வந்துட்டு ப்ரோ தோத்துட்டியா அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் பண்றான். தப்பு பண்ணது நீங்க தான்டா, நீங்க முதல்ல ஜெயிச்சு. நான் இந்த கேஸ்ல ஃபைல் பண்ணவே இல்ல, நான் விக்டிம் இல்ல, நான் வழக்கறிஞர் இல்ல, நான் உச்சநீதிமன்றம் பக்கமே போனது இல்ல. நான் ஏன்டா தோத்துட்டேன்? என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம வந்துட்டான்னு ப்ரோ இவனுங்க. ஒரு வழியா இப்ப வந்து ஆதவர்ஜன் வந்து பார்த்தா மீடியா சந்திச்சு போய் பேசிருக்கப்பல அவர் சொல்றவல என்ன சொல்றாருன்னா, கரூர்ல நடந்த சம்பவம் அன்னைக்கு பார்த்தோன்னா எங்களை போலீஸ் தான் போக சொன்னிச்சு, அதனால தான் நாங்கள் வெளியே போயிட்டோம், இல்லைன்னா நாங்கள் களத்துல இருந்திருப்போம், மக்களுக்கு வந்து பாதுகாப்பா வந்து ஹெல்ப் பண்ணி பண்றாரு. சரி, இப்ப நான் கட்சிக்கார மாதிரியே ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு போக சொல்லிட்டாங்க, மறுநாள் போலாம்ல, அதுக்கு அடுத்த நாள் போலாம்ல, வீடியோ நிச்சயம் போடலாம்ல, வீடியோ நிச்சயம் போடலாம். அட்லீஸ்ட் இல்ல அடுத்த நாள் போயிருக்கலாமே. எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அலௌட் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க குற்றம் சாட்டுற திமுகவே உள்ள போயிட்டு வந்திருக்கு. எல்லா கட்சியும் போயிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் போல. மத்தியில இருக்க பாஜக காங்கிரஸ் கூட போயிட்டு வந்தாங்க. சம்பந்தப்பட்ட ஒருத்தர் மட்டும் போகல. சரி, 4வது நாள் போகல, 5வது நாள் போயிருக்கலாம், 6வது நாள் போயிருக்கலாம், 7வது நாள் போயிருக்கலாம், 13 நாள் ஆகியும் உங்க தலைவர் போக முடியாது. மாநில நிர்வாகிகள் போயிருக்கலாம், போகல. மாவட்ட நிர்வாகிகள் போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த இவங்களை போய் நான் நேர்ல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை நிராகரிச்சதா எதுவுமே செய்தி வரல. ஒருவேளை நிராகரிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபை வெளியிடுங்க. காடுங்க, வதந்தியே பேசாத, ஆதாரத்தோட அந்த ப்ரூஃபை வெளியிடுங்க. ஆமா, நம்ம ஆஹா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஒத்துக்குவோம். இவங்க ஒத்துக்கிற கேட்டகரியே இல்லை இவங்க, அதனால நாங்க ஒத்துக்குவோம். ஆமா, அதாவது பார்த்தோன்னா இப்ப ஆதவர்ஜன் சொல்றாரு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலனா இருக்க
அந்த காரியம்னா என்ன காரியம்? இந்த வழக்கு வரதான் காரியம். இந்த காரியம் ஆக வேண்டியிருக்காங்க. டெல்லியில நல்லா வசமா பேசிட்டு வந்திருக்காப்ல. நாம வந்து நீதியரசருக்கு சாயம் பூச மாட்டோம். நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இவங்க விசாரிக்கிறாங்களா இவங்க விசாரிக்கிறாங்களா யார் வேணா விசாரிக்க. இப்ப எஸ்ஐடி வந்து விசாரிக்குதுன்னு வைங்களேன். இப்ப தமிழ்நாடு சிபிசிஐடி எஸ்ஐடி விசாரிக்கிறாங்கன்னா நிறைய வழக்குகளை இது விசாரணை போக்கு சரியில்லை, சிபிஐக்கு மாத்துங்கன்னே போராட்டம் நடத்தியிருக்கோம். நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அப்படின்னும் போது ஒரு அமைப்பு விசாரணை வருதுன்னா அந்த விசாரணை போகட்டும் நாங்க வெயிட் பண்றோம். நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு. ரெண்டாவது, இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யலாம். அதாவது நீதியரசர் கொடுத்த தீர்ப்புல இருந்து நம்ம விமர்சனத்தை வைக்கலாம். அதுல இந்த ஜனநாயக நாட்டுல உரிமை இருக்கு. நீதியரசர் இந்த தாவேகா கொத்தடிமைங்க மாதிரி, இந்த டுபாகூர் மாதிரி நீதியரசருக்கு சாயம் பூசக்கூடாது, அவரை அடிக்க கூடாது. எங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவருடைய தீர்ப்புல விமர்சனம் வைக்கிறோம். 2 பேரு ஃபேக்கா வந்து மனு போட்டிருக்காங்க. அப்ப அதை நம்ம மறுபரிசீலனை செய்யணும். கண்டிப்பா அதை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும், இது மீண்டும் விசாரணை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து வைக்கலாம். இது வந்து வழக்கு வந்து கேட்டது வந்து ஏடிஎம்கே சார்பா போச்சோ. அந்த ஏடிஎம்கேல ஊராட்சி ஏதோ ஒரு ஆள் போயிருக்காரு. அவர்தான் அந்த செல்வராஜ மண்டைய கழுவி கையெழுத்து வாங்கி போட வச்சிருக்காரு. அவங்க மெயின் பி டீம்ல விஜய் பிஜேபி இப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படியே உள்ள லாபிஸ் பண்றாங்க உள்ள. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு எச்ராஜா வீரம் பட அஜித் மாதிரி பேசுறாங்க. தாண்டி விஜய் ஜோசப் விஜய் அப்படின்னார்ல. ஜோசப் விஜய் அங்கிள், நீங்க கந்தன் படத்துல வந்ததான் பஞ்ச் டைலாக். அதே வந்து நீங்க அரசியல பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே தேர்தல் அரசியல இருந்து விலகி போயிட்டீங்க அங்கிள். நீங்க என்ன இதே மாதிரி பண்றீங்க? விஜய் பார்த்தனா வந்து அவரோட சினிமா துறை வந்து உச்சம் இருக்கும்போது பொலிட்டிக்கல் வந்தாப்பல, இவரு அரசியல்ல துச்சமா இருக்கும்போது சினிமா போயிருக்காரு. மாத்திட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள். இன்னைக்கு அதை பார்த்து ஜோசப். ஆனா ரெண்டுமே பார்த்தா இதுவும் வேஸ்ட் அதுவும் வேஸ்ட் தான். அதாவது இதான் நிலை. நியாயமா இவங்கதான் சிபிஐ வேணான்னு சொல்லி இருக்கணும், கண்டிப்பா பண்ணிருக்கணும். முன்னாள் நீதியரசரையே போட்டிருக்காங்க, அது விசாரிக்கட்டும். எதுக்கு கொண்டாடணும்னு தெரியாம நீங்க கொண்டாடுறதா அர்த்தமற்றதா இருக்கு. அதே மாதிரி ஆதவ் சொன்னது, நாங்க 3 to 10 தான் பெர்மிஷன் கேட்டோம், ஏன் வந்து இதெல்லாம் முன்னாடி தெரியும்லன்னாரு. சரி 3 to 10 பெர்மிஷன் கேட்டீங்க, உங்களுடைய அபிஷியல் பேஜ்ல என்ன டைம் போட்டீங்க? 10 மணிக்கு தலைவர் வருவாரு, உங்க பொதுச் செயலாளர் மதியானம் 12 மணிக்கு வருவாரு. அப்ப மிஸ்லீட் பண்ணி வச்சிருக்கீங்களா, திசை திருப்பி வச்சிருக்கீங்களா உங்க கட்சி தொண்டர்களையும் உங்க ரசிகர்களையும்? ஆளுக்கு ஒண்ணு பேசுறது, ஆளுக்கு ஒண்ணு என்ன வேணாலும் பேசி அப்ப பலி கொடுக்க வச்சிருக்கீங்க. மிஸ்லீட் தான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணம். கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸ், கரெக்டான ஒரு கட்சி ஒரு கட்டுப்பாடுல இத்தனை மணிக்கு தான் வருவார், இத்தனை மணிக்கு வந்தா போதும்னு சொல்லி இருக்கணும். சொல்ல வேண்டியதானே? அந்த கூட்டத்தை ஒரு நாள் முழுக்க இந்த மாவட்டத்தையே பரபரப்பா வச்சுக்கணும், அரசியல் ஆதாயம் தேடணும், அந்த கூட்டத்தோட வர சவுண்டை வந்து போதையாக்கி ரசிக்கணும்ன்றதா இவங்களுடைய எண்ணமே. அதனாலதான் இந்த துயர சம்பவமே நடந்திருக்கு. அதே மாதிரி ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நாங்க வந்து மக்களை வர சொல்லி இதெல்லாம் வரைக்கும் கூட்டத்தே இல்லைன்றாங்க. ஆனா அந்த வில்லேஜில் பேட்டி எடுத்த ஒருத்தருக்கு ஒரு மீடியா பார்த்தேன் அந்த வீடியோ. அவர் தாத்தா சொன்னாரு, ஆட்கள் வந்து கூட்டு போயிருக்காங்களாம், காசு கொடுத்து வந்து கூட்டு போயிருக்காங்க. அன்னின்ற டேக்கு வந்து கூட்டத்தை காட்டணும். ப்ரோ ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்காதா தப்பிக்கிறதுக்கு? அப்படிதான் பாக்குறாங்க. பழி தூக்கி போடு. இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டத்துல எங்க சம்மதம் ஒண்ணு போல போறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பீஸ்ட் படமா இது ஜனநாயக ஷூட்டிங், இந்த படம் பிகில். விஜய் குப்பத்துல போய் ரவுடியில போய் அடிப்பாருல கார்ல உட்காந்துக்கிட்டு, என்னதான் நடந்தாலும் அந்த சீனை கார்ட்டூன்ல ரீமேக் பண்ணி கரூருக்குள்ள இவரு விஜய் போற மாதிரி எதிரி அடிச்சு துவம்சம் பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டானுங்க. அந்த வைப்ல தான், அந்த ஒரு மாதிரியான ஒரு இதுலதான் அங்கிருந்து கூட்டம் அதிகமா இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு எதிராக கிரியேட் பண்ணப்பட்ட அந்த வீடியோ அது என்கிட்ட இருக்கு. அந்த வீடியோ, அந்த ஒரு வீடியோனாலதான் இவனுங்களுக்கு இவ்வளவும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இவங்க கூப்பிடவே இல்லைன்னு பச்சை போய் சொல்றாரு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? அதாவது நம்மளோட பலத்தை காட்டணும், கூட்டத்தை காட்டணும் சொல்லி பிளான் பண்ணாம அவ்வளவு கூட்டத்தை மக்களை சிபிஐ இதை ரொம்ப வேகமா விசாரிச்சாங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் கிடைச்ச ஆதாரம் இருக்குல்ல, இவங்க பரப்புன பொய்க்கு எதிரான ஒரு ஆதாரம் இருக்குல்ல, காவல்துறை தடியார் நடச்சு கட்டை எடுத்துட்டு வந்தாங்க, கத்தி எடுத்துட்டு வந்தானுங்க, குத்தி கிழிச்சாங்க, அப்புறம் வந்து அந்த திரவியத்தை போட்டாங்க, அப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போது நிறைய சாவடிச்சாங்க, வெளியிலேயே ஊசி போட்டு கொண்டு வந்தாங்க, என்னென்னமோ அது எல்லாம் வேற ஒரு சடலம், வேற எங்க செத்து போன சடலத்தை கொண்டு இங்க வந்து போட்டாங்க, என்னென்னமோ சொட் பண்ணாங்கல்ல. யார் சொல்ல தெரியுமா? அது
வக்கீல் சொன்னாரு. அப்ப இது எல்லாத்தையுமே உடைச்சு ஆதாரமா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. மத்தியானமே தள்ளுமுள்ள நடந்திருக்கு, விஜய் பேசும்போதே அங்க பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, இப்படி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்துக்கு அங்க போன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ரோட்ட அளந்துட்டு இருக்காங்க, இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வந்தா ஆபீஸ் அது பார்த்தோன்னே உங்க தலைவரே போவாரு, ஆக்சிலேட்டர் வயரா இருந்துச்சுன்னா அப்படி வாயில பல்ல கடிச்சு அடி ஒட்டி போயிருவாரு. என்ன காரணம் தேடுறாங்க பாருங்க. அதான் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, பதில் தேவையில்லை, பலிதான் தேவை. பலி. ஆமா, அதுக்காக இவனுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. அப்பாவியா இருக்கிற டிவிகே தொண்டர்கள் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு இன்னும் நிறைய பேர் யோசிக்கிறான். இன்னும் சில பேர்லாம் யாராவது ஒருத்தர் எதிர்த்தாலே அவன் ஒரு மரண எதிரி மாதிரி பாக்குறான். விஜய் மேல விமர்சனம் வச்சுட்டாலே நீதான்டா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகின்ற மாதிரி பாக்குறான், சித்தரிக்கிறான். அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒருத்தன் மெசேஜ் பண்றான் தற்கூரி, அவன் என்னன்னா, என்ன ப்ரோ தோத்துட்டியா அப்படிங்கிறான். என்ன தோத்துட்டியா? எனக்கு சிரிப்பு வருது. என்ன தோத்துட்டியா? நீ இன்னைக்கு வழக்குல நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா? டே, வழக்குல ஜெயிச்சது இல்லடா, இது நீ யார் விசாரிக்கணுங்கிறதுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளவுதான். சோ இன்னொருத்தன் பண்றான், ப்ரோ சீரியஸா சொல்றேன், நோட் பண்ணிக்கோ, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீதான் முத அரெஸ்ட்ங்கிறான். சென்னையில இருந்து மதுரைக்கு வரது நினைச்சிட்டாங்க போல. இது ஓட்டு போடுற மக்களை ப்ரோ என்ன காரணம்னா, இன்ன வரைக்கும் போய் பார்க்கல போயிட்டு மக்களை பயம். என்ன காரணம் சொல்ல, எவனை செருப்புல அடி போன பயம். அந்த பயம் இருக்கணும்டா. ஏன் உங்களுக்கு தென்பு திராணி இந்த போய் மக்களை போய் பாருங்கடா, நேர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இதெல்லாம் வரைக்கும் பார்க்கல. கேட்டா வந்து இப்ப நீங்க இதை வச்சீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏன் போகல, ஆமா வேங்கை போகல, அப்படி வந்துரும் பழி. ஏன்னா அந்த காரணம் கட்டி இப்படி பேசுவீடா, தப்பு தான். அது தப்பாவோட இருக்கட்டும், நீங்க மாற்றுதானே, மாற்றுதானே, எல்லாருக்கும் மாற்றுதானே. ஆமா, நீ தானே அங்க நின்றுக்கணும். ஏன் ஓடனல பின்னங்கால பெடர் அடிச்சு மாதிரி ஓடல, ஏர்போர்ட்ல ஓடல. அடுத்த நாள் ஓடி இருக்கலாம், அடுத்த நாள் ஓடி இருக்கலாம். அந்த பிக் பாஸ் வீட்ல டைமிங் வரும்ல, நாள் 13 காலை 3 மணி. அந்த நேரத்துல இவர் இங்க இருந்து பட்டணப்பாக்கம் போவாரு. அடுத்த நாள் காலை 7 மணி அங்க இருந்து இங்க வருவாரு. பாருக்கு போறது இல்ல இல்லையா நைட்லாம்? அது இப்போ மாட்டினதுல இருந்து அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 15,000 ரூபாய் சம்பளத்துல வாங்குறவனுக்கு உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்குன்னா அவன் ட்ரீட்மெண்ட் காசு எங்க போவான்? கண்டிப்பா. நீ இன்னமும் 13 நாள் 15 நாள் ஆயிடுச்சு காசு கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்க. நான் தரேன்னு சொன்ன காசை அப்ப இன்னும் போல இன்னும் காசெல்லாம் இன்னும் போகல. எப்படா கொடுப்பீங்க நீங்க? அது போகவே இல்லை. மக்களே சந்தைகள் எப்பவே கொடுப்பாங்க. 15,000 ரூபாய் சம்பளம் இல்ல, தமிழக அரசு கூட 10 லட்சம் வந்து அது மறுநாளே கொடுத்துட்டாங்க. 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, அடிப்பட்டவங்க 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. நீங்களாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னடா இப்படி? அதுதான் சொல்றேன். பேசும்போது சொல்றாரு, எனக்கு 13 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சம் ரூபாயில தான் நான் அந்த கடன் அடைச்சேன், மீதி 3 லட்சம் ரூபாய் எனக்கு இன்னும் கடன் இருக்கு அப்படிங்கிறாரு. பல பேர் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த 1 லட்சம் வச்சா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரி 13 நாள் பார்க்கல, ஒரு அக்கௌண்ட் நம்பர் உன்னால போன் நம்பர் போட முடியாது. யாருன்னே தெரியாத ட்ரைப்ஸ் ரூட்ஸ் போய் பாதிக்கப்பட்டவங்க நேர்ல போய் பார்த்துட்டு, சென்னையில இருந்து கிளம்பி போய் பார்த்துட்டு வரான். உன் மாவட்டத்திலே இருக்கிற பாதிக்கப்பட்டவன் 41 குடும்பம் தான். போய் டக்குன்னு அவனோட போன் நம்பர் இது வாங்கிட்டு 5000 போனார்ல, 5000 வீட்டுக்கே போனார்ல, டக்குன்னு போயிட்டுப்பா இது கூடவா நீ ஃபங்க்ஷன் வச்சு கொடுப்ப? இல்ல, ஒரு வீட்டுக்கு வந்து வாங்கன்னு பாக்குறோம். 17ஆம் தேதி 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணிட்டாப்ல. அங்க வச்சு எல்லாருக்கும் வச்சு கொடுக்க போறாரு. அங்க கேமரா எடுத்து வீடியோ போட்டு பட்ட கொடுத்துறன்னு பண்றது. என்னங்க காசு அந்த எச்ச புத்தி, அது சொல்ல முடியாது பச்சையா. அந்த காசை போய் கொடுக்கறதுக்காக இவர் வந்து செட்டப் பண்றாரு 5 ஸ்டார். நீ நேரம் கொடுக்கணும்ல. 15 நாள் அவனுடைய வேலை என்னாச்சு? அதனால வேலைக்கு போக முடியல. 15 நாள் 15,000 ரூபாய் சம்பளம்னா 7,500 ரூபாய் தான் வாங்குவான். அது வீட்டு வாடகை கூட போயிடும். அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருந்து இறந்து போச்சுன்னா அதுல இருந்து மீண்ட வரதே அவனுக்கு ஒரு மாசம் ஆகும். 3 மாசம் 4 மாசம் கூட ஆகும். அதுக்கு அவன் சாப்பிட என்ன பண்ணுவான்? வேலை செய்ய முடியுமா? அவனா வேலைக்கு போனா கூட இல்ல, கொடுக்கறதுல என்ன வருது? அனுப்பி விட்டுட்டு அப்புறமா பொறுமையா கூட நிப்போம். அந்த வேலையை கூட செய்யல, ஆறுதல் தெரிவிக்கல, இது பண்ணல, வீடியோ கால் ஆறுதல் என்ன பண்ண முடியுமோ எல்லா அட்டுடியும் பண்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கன்வே ஆகுது. என்னன்னா, மக்களுக்கு ஒரு செய்தி வந்து வெளியே கொண்டு வரணும். என்னன்னா, எங்க மேல தப்பு இல்லை, சிபிஐக்கு வந்து வழக்கம் மாத்து, அதனால வந்து அப்படி மாரி என்ன விஷயம் பண்ணிட்டா இப்ப நம்ம உள்ள போனா மக்கள் நம்ம மீது வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க, பயம் இருக்காது. ஸோ அப்படின்ற பிளான் பண்ணிருக்கணும். அதனால தான் போய் இதுவரை மக்கள் பார்க்கல, பயம்தான். அந்த காசை கொடுக்க வரும்போது எல்லாம் அமைதியா இருப்பாங்கல்ல, அமைதியா இருப்பாங்க. அப்பாவி மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்திக்கலாம்ல. கண்டிப்பா காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு பயன்படுத்திக்கலாம்ல. அது 20 லட்சம்ன்ற போதெல்லாம் அப்படியே அங்க வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம். அந்த கண்ணீரை வச்சு அரசியல் பண்ணலாம், அவங்களுடைய சோகமான முகத்தை வச்சு அரசியல் பண்ணலாம். இந்த கீழ்த்தரமான அரசியலை வச்சு பண்றதுக்காகத்தான் 17ஆம் தேதி 5 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணி வச்சிருக்காரு. அன்னைக்கு வந்து இவர் செக் காசோலை கொடுக்கறதுக்கு பிளான். அன்னைக்கு வச்சு எல்லாம் வெளியே வந்துருவாங்களா? புசி சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு தலைவர் வருவாரு, அப்போ மறுபடியும் லயலாமணி ஒரு போஸ்ட் போடுவாப்ல, இன்னொன்னு போடுவாரு. இல்லைன்னா வந்தாய் ஐயா பாட்டு போடுவாரு.
அது ஒன்று சொல்லுங்களேன் நீங்க இட்னு கூட்டு போன எனக்கு என்ன விட்டுன்னு போயிட்டீங்க, நான் பாட்டுன்னு தனியா சுத்தி நின்றேன். அவர் தான் ஆளே காணோம். வந்தாதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ, குஷியா இருந்தேன். கண்டிப்பா ஓகே ப்ரோ. கண்டிப்பா அடுத்த என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். எப்போ விஜய் நேரில் போய் பார்க்குறாரு இல்லை அட்லீஸ்ட் அந்த காசு. ஆமா கண்டிப்பா பார்ப்போம். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.